ஈரானில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 15 பேர் இன்று சொந்த ஊர் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. துபாய் நாட்டில் மீன்பிடி தொழிலுக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் சென்றிருந்தனர். கடந்த ஆண்டு 2016 டிசம்பர் 27ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கையால் மே 28ஆம் தேதி 15 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். அவர்கள் விமானம் மூலம் இன்று அதிகாலை தமிழகம் வந்தடைந்தனர். சென்னை விமான நிலையத்திற்கு 13 மீனவர்களும், திருச்சி விமான நிலையத்திற்கு 2 மீனவர்களும் விமானங்களில் வந்தடைந்தனர். இதனிடையே ஈரானில் தாங்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேலும் சிறப்பாக செயல்பட்டு தங்களை உடனடியாக மீட்டிருக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் தெரிவித்தனர். ஓமலூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள நாரணம்பாளையம் கிராமத்தில் பேருந்தில் வைத்து சிறுமி ஒருவரை 4 பேர் பாலியல் வன்கொடுமை செய்தனர். இது தொடர்பாக ஊர் மக்களிடம் சிறுமி கொடுத்த தகவலின் பேரில் 4 பேரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே அவர்கள் 4 பேரையும் போலீசார் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் அவர்கள் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். நாட்டிலேயே முன்னோடி முயற்சியாக சென்னை மக்களுக்கு கல் குவாரியில் இருந்து இன்று முதல் குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் சென்னையில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. புழல், சோழவரம் மற்றும் பூண்டி ஆகிய ஏரிகள் முற்றிலும் வறண்டு போனது. இதனையடுத்து தமிழக அரசு சார்பில் சிக்கராயபுரம், திரிசூலம், அனகாபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல் குவாரிகளில் உள்ள தண்ணீரை எடுத்து சென்னை மக்களுக்கு குடிநீராக வழங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கிருந்து சென்னைக்கு இன்று முதல் குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. நாகர்கோவிலில் இருந்து கேரளா சென்ற அரசு பேருந்தில் கடத்தி சென்ற 1 கிலோ தங்கத்தை வணிக வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தங்கம் கடத்தி வந்த நபரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அமரவிளை சோதனை சாவடியில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஒரு நபரின் கைப்பையில் தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த மதுசூதனன் என்பவர் எந்த ஆவணங்களும் இன்றி 1 கிலோ தங்கக்கட்டிகள் பதுக்கிக் கொண்டு செல்ல முயன்றது தெரிய வந்தது. இதன் மதிப்பு சுமார் 48 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்ததுடன் அந்த நபரை காவல்துறையினரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான புகார்கள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர்கள் நியமனம் உள்ளிட்டவை தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் திலகர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. இந்த புகார்கள் குறித்து விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என வழக்கறிஞர் அன்பழகன் அளித்த மனுவின் அடிப்படையில் மூத்த பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைக்க பல்கலைக்கழக நிர்வாக குழு தீர்மானித்தது. ஆனால் துணைவேந்தருக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் நடத்தும் இந்த விசாரணை நியாயமாக இருக்காது என்பதால் அவரது பதவி அந்தஸ்துக்கு மேல் உள்ளவர்களை கொண்டு உயர்மட்ட குழுவை அமைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுந்தரேஷ் மனுவுக்கு 2 வாரத்தில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 23 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கல்லூரி முதல்வர் சித்தி அத்திய முனவரா தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் தேவையான அளவில் உள்ளதாகவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்தார். திருப்பூர் அருகே மதுக்கடையை மூடக்கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்ட போது டாஸ்மாகை திறக்க வலியுறுத்தி மதுப்பிரியர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் அருகே மாதப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சிங்கனூரில் மதுக்கடையை மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாகை திறக்க வலியுறுத்தி மதுப்பிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பல்லடம் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் மதுக்கடையை அகற்றுவது தொடர்பாக ஆட்சியருக்கு பரிந்துரைப்பதாக கூறியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதையடுத்து போலீசார் உதவியுடன் டாஸ்மாக் திறக்கப்பட்டு மது விற்பனை நடைபெற்றது. எல்லை பாதுகாப்பு படையில் பணியின் போது உயிரிழந்த நாகர்கோவிலை சேர்ந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினரை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குருந்தன்கோடு பகுதியைச் சேர்ந்த கவின்ராஜ் கடந்த 9 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் முடிந்து மீண்டும் பணிக்கு சென்ற கவின்ராஜ் நேற்று முன்தினம் பணியின் போது மரணமடைந்ததாக ராணுவத்தின் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே நாட்டிற்காக வீரமரணமடைந்த கவின்ராஜ் குடும்பத்தினரை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரை ஒரு அதிகாரிகள் கூட வந்து ஆறுதல் தெரிவிக்கவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வடநேரே நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை சேர்ந்த பாத்திர வியாபாரியான ஜெயக்குமாரின் மகள் விஜயலட்சுமி சமீபத்தில் வெளியான IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அரசு பள்ளியில் படித்து IAS தேர்வில் தேர்ச்சி அடைந்ததை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் விஜயலட்சுமி வீட்டிற்கு நேரில் சென்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார். நாகர்கோவில் அருகே வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அருகே அம்மாண்டி விளை பகுதியைச் சேர்ந்த சுரேஷுக்கும் முத்துலட்சுமி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அடிக்கடி பணம் கேட்டு முத்துலட்சுமியை சுரேஷ் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த முத்துலட்சுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனிடையே சுரேஷ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முத்துலட்சுமியின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கூவம் நதியில் தற்கொலை செய்து கொண்ட திருநங்கையின் உடலை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. சென்னை பல்லவன் நகரில் வசித்து வரும் திருநங்கையான தேவயானி மன அழுத்தம் மற்றும் கடன் தொல்லையால் இருந்து வந்துள்ளார். இதனிடையே நேற்று இரவு 7 மணி அளவில் சென்னை MLA விடுதி அருகே உள்ள கூவம் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 6 மணி நேரமாக திருநங்கையின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இரவு நேரம் என்பதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டு பணி நிறுத்தப்பட்டது. இன்றும் தேடும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்தியாவின் ஜவுளித்துறையில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குவதாக தமிழக கைத்தறி மற்றும் காதித்துறை முதன்மை செயலாளர் பனீந்திர ரெட்டி தெரிவித்தார். மத்திய ஜவுளித்துறை சார்பில் சர்வதேச கண்காட்சி வரும் ஜூன் 30ஆம் தேதி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் தொடங்க உள்ளது. இந்த கண்காட்சி தொடர்பாக சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ஜவுளித்துறை இணை செயலாளர் மதுகுமார் ரெட்டி, இதுபோன்ற கண்காட்சிகளால் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அதிகரித்து வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கைத்தறி மற்றும் காதித்துறை முதன்மை செயலாளர் பனீந்திர ரெட்டி, தமிழகத்தை சார்ந்த ஜவுளி நிறுவனங்களும் இந்த கண்காட்சியில் பங்கேற்பார்கள் என்றும் ஜவுளித்துறை நிறுவனங்கள் இதைப்போன்ற நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பட்டுக்கோட்டையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 42 சவரம் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள வளவன்புரத்தில் வசித்து வரும் சந்திரமோகன் தமிழ்ச்செல்வி தம்பதியினர் நேற்று மதியம் தனது வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளனர். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வீட்டில் இருந்த 42 சவரம் தங்க நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்தது. இது தொடர்பாக சந்திரமோகன் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாட்டிறைச்சி ஏற்றுமதியால் 2ஆம் இடத்தில் இருந்த இந்தியா பாஜக ஆட்சியில் முதலிடத்தில் உள்ளது என திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி விமர்சித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மே 17 இயக்கத்தினரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைத்து உள்ளதன் மூலம் பாஜக தமிழகத்தில் ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சிக்கு வந்ததே RSSஇன் முழு திட்டங்களை நிறைவேற்றத்தான் என்றும் உணவு அரசியல் செய்து வருவதாகவும், மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் 2ஆம் இடத்தில் இருந்த இந்தியா பாஜக ஆட்சியில் முதலிடத்தில் உள்ளது என கொளத்தூர் மணி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தாக்க முயற்சித்ததை கண்டித்து கோவையில் அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது சீதாராம் யெச்சூரியை பாரத் சேனா அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்க முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து அக்கட்சியினர் கோவை அவிநாசி சாலை ஹோப் சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்து அமைப்புகளுக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும், இல்லையெனில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்படும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்.
நீதிமன்ற உத்தரவை மீறி சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே திறக்கப்பட உள்ள புதிய டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த டாஸ்மாக் மதுக்கடையை நீதிமன்ற உத்தரவின் பேரில் அங்கிருந்து அகற்றப்பட்டது. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் அருகே மற்றொரு இடத்தில் டாஸ்மாக் கடையை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. டாஸ்மாக் கடையை புதிதாக திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மதுக்கடை திறக்கப்படாது என உறுதியளிக்கும் வரை கலைந்து செல்ல மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எனினும் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி நடத்த முற்றுகை போராட்டத்தில் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சித்தர்கோவில் அருகே நாயக்கன்பட்டி பகுதியில் நடந்த இந்த போராட்டத்தின் போது ஒருவர் மண்டை உடைக்கப்பட்டதாலும் மற்றொருவர் தீக்குளிக்க முயன்றதாலும் பரபரப்பு நிலவியது. முன்னதாக மது பழக்கத்தால் உயிரிழப்பு ஏற்படுத்துவதை உணர்த்தும் வகையில் அக்கடை முன்பு ஒப்பாரி வைத்தும் பெண்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் இரு மாநில அதிகாரிகள் இணைந்து நில அளவை பணி மேற்கொண்ட போது கல் நடுவதற்கு கேரள அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக கேரள எல்லையான கம்பமேட்டு பகுதியில் 2 மாநில அதிகாரிகள் கூட்டாக இணைந்து நில அளவை பணியை நேற்று தொடங்கினர். தமிழகத்தின் சார்பில் உத்தமபாளையம் கோட்டாட்சியரும் உத்தமபாளையம் வட்டாட்சியரும் கலந்து கொண்டனர். கேரள சார்பில் இடுக்கி மாவட்ட துணை ஆட்சியர் நில அளவை பணியில் பங்கேற்றார். இவர்களுடன் இரு மாநில வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினரும் கலந்து கொண்டனர். சர்வேக்கல் நடுவதற்கு கேரள அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏறியது. இதையடுத்து இரு மாநில அதிகாரிகளும் வரைபடங்களில் சர்வே நடும் இடத்தினை குறித்து வைத்துக் கொண்டனர். மேலும் GPS கருவியை பயன்படுத்தி டிஜிட்டல் எண்களை வனத்துறையினர் பதிவு செய்து கொண்டனர். சர்வே முடிவில் தமிழக பகுதிகள் சிலவற்றை தனிநபர்களும் கேரள வனத்துறையும் ஆக்கிரமித்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்திற்கான டெண்டர் நடவடிக்கைகளுக்கு தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க அரசுக்கும் எல்காட் நிறுவனத்திற்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2016-17 ஆண்டுக்கு 5 லட்சம் லேப்டாப்புகளை கொள்முதல் செய்வதற்காக லெனோவா, HP ஆகிய நிறுவனங்களுக்கு தமிழக அரசின் எல்காட் நிறுவனம் டெண்டர் வழங்கியுள்ளது. இந்த டெண்டர் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க கோரி ICMC நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் டெண்டர் விதிகளின்படி உள்நாட்டில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கே டெண்டர் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட லேப்டாப்புகளை அந்த நிறுவனங்கள் இறக்குமதி செய்வதால் அரசுக்கு 96 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி துரைசாமி மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசு மற்றும் எல்காட் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முதுகலை ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. முதுகலை ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு வரும் ஜூலை 2ஆம் தேதி நடக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பாணையில் 40 முதல் 70 விழுக்காடு குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அவர்களுக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு மட்டும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பாணையை ரத்து செய்ய கோரியும் 4% இடஒதுக்கீடு வழங்க உத்தரவிட வலியுறுத்தியும் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் ஆஜரான தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசின் அறிவிப்பின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி கடந்த மே மாதம் வெளியிடப்பட்ட அரசாணையை சமர்ப்பித்தார். மேலும் ஊனத்தின் அளவை தீர்மானிப்பது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிப்பதாக அரசு வழக்கறிஞர் கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விண்ணப்பங்கள் பெற்று நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் எனவும் ஆனால் நியமனங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.
விருதுநகர் அருகே சேதமடைந்துள்ள சாலைகளை சீரமைக்க கோரி கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே இருக்கும் சாலை மிகவும் சேதமடைந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் காணப்படுகிறது. இதனால் இந்த சாலையில் பயணிக்கும் முதியவர்கள் மற்றும் மாணவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர். எனவே சாலையை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் தேரை தள்ளுவதற்கு யானை உதவி செய்தது. பழனி முருகன் கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம் போன்ற திருவிழாக்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதேபோல் இந்த ஆண்டும் கடந்த 1ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று முன்தினம் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனையொட்டி நேற்று மாலை தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வானை ஆகியோர் 4 ரத வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அப்போது பக்தர்கள் ஹரோஹரா ஹரோஹரா என்ற முழக்கம் எழுப்பி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேடான பகுதிகளில் பழனி கோவில் யானை கஸ்தூரி திருத்தேரின் பின்புறம் முட்டி தள்ளி உதவியது. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அருகே தேசிய மாணவர் படை மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு 11வது பட்டாலியன் சார்பில் துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. கொட்டாரம் அருகே தனியார் கல்லூரியில் தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்களுக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றுள்ளனர். இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ள மாணவ மாணவியருக்கு துப்பாக்கிச் சுடும் பயிற்சி, கூடாரம் அமைத்தல், உடற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சிகளில் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதாகவும் இதன் மூலம் மாணவர்களிடையே ஒழுக்கம், நற்பண்புகள் உள்ளிட்டவை உருவாகும் என பயிற்சி அளிக்கும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீட் தேர்வில் வெற்றி பெற்றவருக்கு ஜாதி அடிப்படையில் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் சிபிஎஸ்இ இயக்குநர் ஜூன் 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நாகர்கோவில் வடசேரியை சேர்ந்த பாபு சந்திரசேகரன் மகள் நேசலின் ஈஷா என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தற்போது திருராஜபுரத்தில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஆண்டு சேர்ந்து பயின்று வருவதாகவும் ஜாதி அடிப்படையில் பிடிஎஸ் படிப்பை தொடர சிபிஎஸ்இ இயக்குநரிடம் கடிதம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இல்லையெனில் 2017-18ஆம் கல்வியாண்டில் படிப்பை தொடர முடியாது என மருத்துவ பல்கலைக்கழக தேர்வாணையர் உத்தரவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே உரிய சான்றிதழ் வழங்க சிபிஎஸ்இ இயக்குநருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கல்யாண சுந்தரம் மனு தொடர்பாக சிபிஎஸ்இ இயக்குநர், செயலர், மருத்துவ பல்கலைக்கழக தேர்வாணையர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசிமேடு பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 7 மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி காசிமேடு துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். இந்நிலையில் காற்றின் வேகத்தால் சுழலில் சிக்கிய படகில் ஓட்டை விழுந்து ஃபைபர் படகு தண்ணீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. இதில் 7 மீனவர்களும் கடலில் தத்தளித்து உயிருக்கு போராடியதை அடுத்து அருகில் இருந்த படகு மூலம் 5 மீனவர்கள் பத்திரமாக கரை சேர்ந்தனர். ஆனால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சங்கர், குரளையா ஆகிய 2 மீனவர்கள் மாயமானதால் அவர்களின் உறவினர்கள் காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளவிளை கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக 13 வீடுகள் சேதமடைந்துள்ளதால் உடனே தடுப்பு சுவரை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடல் சீற்றத்தால் குமரி மேற்கு கடற்கரை கிராமமான வள்ளவிளையில் 13க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தது. கடற்கரை சாலையை அடுத்துள்ள மேலும் 60க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இவற்றை பாதுகாக்க அப்பகுதி மக்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு மணல் மூட்டைகள், கற்கள் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே மேற்கொண்டு வீடுகள் பாதிக்காதவாறு தடுப்பு சுவர்களை அரசு உடனே அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து கோடிப்புதூர் பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர். கோடிப்புதூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் அமைந்துள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான பரணை ஏறுதல் நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகளும் நூற்றுக்கணக்கான பன்றிகளும் பலியிட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரும் 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் மானிய கோரிக்கைகள் மீது அறிவிக்கப்பட உள்ள முக்கிய அறிவிப்புகள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜிஎஸ்டி உள்பட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்தும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு 31 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 14ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் தனபால் நேற்று அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.